ரொம்ப ஓகே ஹாப்பி. சார் இங்க 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 பாருங்க சார். எங்க அது அங்க அங்க சார் அங்க சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக்கு, அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கு காலிலேருந்து தெரிக்குது. அதை பற்றி சொல்லுங்க. அதான் சொன்னேன். அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது. அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில இருக்கிற ஒரு 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 விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் சொல்றேன், அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல. சார் ஹலோ வாங்கி வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். நெக்ஸ்ட் சார் இங்க இங்க சார் பின்னாடி கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம் இருமா. மைக் அங்க மைக் இருக்கு. பின்னாடி கொடுங்க. இல்ல 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 இங்க இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி கொடுங்க. பாலா ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் பாலா. நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு நிமிஷம் பள்ளிக்குமார் மைக்ல பேசுங்க. மைக் கேட்கல. ஆன் பண்ணு சார். சார் வெங்கட் சார். சார் இங்க ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு நிமிஷம் இருக்கு. அவர் கேள்வி ஒரு முடிச்சு. கேள்வி. சார் விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டருங்கிறது. அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியல் போறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா என்ன கொடுமை சார். சார் சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அவரு ஆஸ் அ ஃபேன் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இல்லடா நான் பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரே தவிர மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு. நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்க. சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்லை அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்தில் வந்து எங்களை கேட்டுருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார். அப்போ கண்டிப்பாக இதில் அவர் இருக்காரா? ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பும் அவங்களே சொன்னப்புறம் இல்லைன்னா எப்படி? ஓகே அவங்களே தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார். ஓகே சார். நான் இதை பார்க்கல சார். அவங்கள்ட்ட தான். விபி சார். சார் இங்க இங்க மைக் சார் விபி சார் இங்க. வெங்கட் பிரபு சார். சார் சார் இங்க சார். சார் ப்ரோ. சார் இப்போ வந்து படத்தில் ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸ் டயலாக்ஸ் நிறையவுமே இருக்குது, ரெஃபரன்சஸ்.